ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். இன்னைக்கு நம்மள இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அனிமே அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோங்க. நருட்டோ ஷிப்புடன் ஃபைனலி வரப்போகுது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. ஸோ கீழே ஹைப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும், அதையுமே கொடுத்து நம்மளுக்கு ஹைப் பர்சன்ட்டுமே ஏற்றி விட்டுக்குங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நருட்டோ ஷிப்புடனை பற்றியே பேசிடலாங்க. நான் என்னதான் நடுவில் பற்றி பேசினாலும் கடைசியில் பேசினாலும் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டே பேசிடுறேன். அதுக்கப்புறம் வேறு வீடியோவை நீங்கள் வந்து ஃபர்தராக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நருட்டோ ஷிப்புடனை பற்றியே பேசிடலாம். ஸோ நருட்டோ ஷிப்புடன் ஃபைனலி வரப்போகுது. நம்ம சோனியாவில் ஃபைனலாக நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டான் சோனியாக்காரன். இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. ஸோ கம்மிங் சூனில் வரப்போகுது அப்படிங்கிறத நியூ ட்ரெய்லர் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறேன். அப்பா போய் பாருங்கள். ஸோ பிராண்ட் நியூ எபிசோட்ஸ் வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல ஒரு போஸ்ட் போட்டான் ஜிராயாவை வச்சுட்டு. ஸோ அதில் வந்து ஜாப்பனீஸ் வேர்ட்ஸில் போட்டு ஸோ நியூ சீசன் கம்மிங் அப்படிங்கிறத போட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போட்டுருந்தான். ஸோ அப்போவே இவன் இதை தான் சொல்கிறான் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நியூ ட்ரெய்லரே லான்ச் பண்ணிட்டான் சோனியாக்காரன். ஸோ ஃபைனலி நருட்டோ ஷிப்புடன் வரப்போகுது. நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்போம் நருட்டோ ஷிப்புடன் வரப்போகுதுப்பா. உள்ள பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்மால் ஒருத்தர் காதை ஒட்டு வச்சு கேட்டு நம்மளுக்கு சொல்லிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நருட்டோ ஷிப்புடன் வரப்போகுது. டிசம்பரோட மிட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத ஸோ இப்போதைக்கு சோனியா சைடில் வந்து அந்த லீக்கை படி பார்த்தோம்னா டிசம்பர் மிட்டில் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ மேபி நம்மளுக்கு கிறிஸ்மஸ் வரப்போகுது, டிசம்பர் 25th வந்து வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அன்னையிலேருந்து கூட நம்மளுக்கு வந்து ஆரம்பிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஷெடியூல் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ எனிவே நம்மளுக்கு இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நம்மளுடைய நருட்டோ ஷிப்புடனுடைய மடரா என்ட்ரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு எபிசோடு தாங்க நான் நருட்டோ ஷிப்புடன் நான் ஆரம்பிச்சதுலேருந்து நான் வெயிட் பண்ணுற ஒரே ஒரு எபிசோடு. ஸோ மடராவோட என்ட்ரி, அப்புறம் இன்னொருத்தர் நம்ம ஒபிட்டோடைய அந்த ஃபேஸ் ரிவீல், இட்டாச்சியோடைய அந்த ஸ்டோரியை வந்து கேட்கணும்னு வெயிட் பண்ணேன். ஸோ அதை வந்து ஃபைனலி முடிச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறது நம்மளோட மட்ரா என்ட்ரி தான். ஸோ அது வரப்போகுது அப்படிங்கிறத நான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். நிறைய பேர் அதே மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ மட்ராவோட என்ட்ரிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து பிராண்டாக தான் அவன் எப்படி ரிலீஸ் பண்ண போகிறான். ஸோ நிறைய ட்ரெய்லர்லாம் போடுவான் டிவியில். இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டான், ஆனால் இன்னும் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணவில்லை. ஸோ எனிவே நம்மளுக்கு வரப்போகுது. அதுவே மிகப்பெரிய ஒரு நியூஸ் தான். சோனியாக்காரன் இந்த எக்ஸைட்மெண்ட் தான் கொடுத்துருக்கானான்னு பார்த்தா இன்னொரு எக்ஸைட்மெண்ட்டும் கொடுத்துருக்கான்ப்பா. அங்கே இருக்கிற அதாவது நம்மளோட சோனியாவோட ஹெட்டு அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ ஒன் பஞ்ச் மேன் இப்போ ஃபைனலி ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு ஆன்கோயிங்கில் ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இந்தியாவில் நிறைய பேர் அனிமே பார்க்குறீங்க. ஸோ அனிமே கல்ச்சர் வந்து நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்தியாவில். ஸோ நாங்கள் வந்து நிறைய பிராண்டான நிறைய நியூவான அனிமே வந்து நாங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய சோனியாவோட ஹெட்டு வந்து சொல்லியிருக்காரப்பா. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து சோனியாவில் நிறைய அனிமே பார்க்கலாம். ஸோ நருட்டோ ஷிப்புடன் முடிஞ்சிச்சுனும், அதாவது இப்போ தான் ஃபைனலாக வந்துருச்சு இல்லையா. ஸோ அது முடிஞ்ச உடனே என்னப்பா முடிஞ்சே அப்படின்லாம் நமக்கு பார்க்க தேவையில்லை. இனிமேல் நிறைய அனிமே வந்து நம்ம சோனியாக்காரனே கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ நம்மளுக்கு நருட்டோ ஷிப்புடன் முடிச்சுட்டு எதை வேணால் ஆரம்பிங்கடா. ஸோ தமிழில் மொதல் முடிங்கடா, அதுக்கப்புறம் எதை வேணால் புதுசாக ஆரம்பிங்கடா, நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ சோனியாவில் இனிமேல் நியூ அனிமேஸ் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஹெட்டே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ தான் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம நருட்டோ ஷிப்புடன் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பேசியிருப்போம். ஆனால் இப்போ அடுத்து நம்ம பேச போகிறது ஒன் பீஸுக்குள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப் ஆல்ரெடி வச்சது தான் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஸோ ஒன் பீஸுக்கு இனிமேல் வரப்போகிற 2026 ஸோ 6 மாதத்துக்கு தான் கண்டென்ட் போட போகிறான், 6 மாதத்துக்கு கேப் போட போகிறான் அப்படிங்கிறத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதை கேட்கும் போதே நம்மளுக்கு வந்து என்னடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒன் பீஸோட ஃபேனில் மிகப்பெரிய குண்டை தூக்கி வச்சுட்டானுங்க அந்த டோய் அனிமேஷன் காரனுங்க. ஸோ அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. 6 மாதத்துக்கு தான் கண்டென்ட் வரும். அதாவது ஆல்ரெடி வீக்லி ரிலீஸ் ஆகிருந்த அனிமையை இனிமேல் 3 மாதம் ஸ்ப்ளிட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. வருஷத்துக்கே ஒரு 26 எபிசோடு தான் வரப்போகுதுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ இது இன்னும் இப்போ தான் குறைஞ்சிருக்கா, இல்லை இனிமேல் வரப்போகிற எல்லா வருஷத்துலையும் இன்னும் அதை குறைப்பானுங்களா, ஒன் பீஸ் இன்னும் இழுத்தடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னும் போய்கிட்டே இருக்கானுங்க. அதுக்குன்னு எவ்வளோ காலம் தான் நம்மளும் அது பின்னாடியே போக முடியும். ஸோ மாங்கா முந்தி போய்கிட்டே இருக்குது. அது பின்னாடி இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனால் தானே அது வந்து பெட்டராக இருக்கும். இவங்க என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதை பற்றி பேசி ஒன்றாக போகிறது இல்லைப்பா. ஸோ ஒன் பீஸுக்கு இப்போ நியூவாக ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இந்த வருஷத்தோட எக்கட் வந்து முடிய போகுது இல்லையா. ஸோ போனியுமே நியூ ஃபார்ம் வந்து எடுக்க போகிறா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது யார் ஃபார்ம் எடுக்க போகிறா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒருத்தர் நம்மளுடைய தலைவர் வந்து ஒரு ஃபார்ம் எடுத்திருப்பார். அதே ஃபார்மை தான் அவங்களும் எடுப்பா. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், மாங்கா படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபார்ம் வந்து ரிவீல் பண்ண போகிறானுங்க நம்மளுடைய எக்கட் ஆர்க்கில். ஸோ இன்னும் 5 to 6 எபிசோட்ஸில் வந்து நம்மளுடைய எக்கட் ஆர் வந்து முடிஞ்சிடும்.
ஸோ அதுக்கப்புறம் நியூ சீசன் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கு 3 மாதம் கேப்புக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்மளுக்கு டோய் அனிமேஷன்காரன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ அடுத்து நம்ம ஒன் பீஸில் இங்கிலீஷ் வந்து டப்பு வந்து வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ கிரன்ச் ரோல்லேருந்து இங்கிலீஷ் டப்புமே ஆட் பண்ணிட்டானுங்க. ஸோ எபிசோட் 1134 1143 எபிசோட்ஸை இப்போ இங்கிலீஷ் டப்பு வந்து ஆட் பண்ணிட்டானுங்க ஒன் பீஸு. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ஒன் பீஸோடைய லைவ் ஆக்ஷனை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ லைவ் ஆக்ஷனோட சீசன் 2 நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லாம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வந்து நியூ லோகோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ லோகோ ட்ரெய்லர்னா சொல்ல முடியும், ஏன்னா வந்து லோகோ தான் சுத்த விட்டு நிறைய லோகோ வந்து கிரியேட் பண்ணி ஸோ ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க லைவ் ஆக்ஷன் அனிமேக்கு. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகி முடியலை. ஸோ மார்ச் மாதம் தான் வரப்போகுது. ஆனால் அதுக்குள்ளே நம்மளுக்கு சீசன் 3 அனௌன்ஸ் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ அதில் ஆல்ரெடி நம்மளுக்கு ஏசுக்கு யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தானுங்க. ஸோ இப்போ நியூவாக 2 கேரக்டருக்கு வந்து யார் நடிக்க போகிறா அப்படிங்கிறதையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஸோ மிஸ்டர் ஒன்னுக்கு யார் நடிக்க போகிறா, அப்புறம் மிஸ் டபுள் ஃபிங்கருக்கு யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அவங்களுடைய ரியல் லைஃப் கேரக்டரை வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்கானுங்க. ஸோ செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்ததான் நம்மளுடைய ஜுஜுட்சு கைசனை பற்றி பார்த்துடலாங்க. ஸோ நான் சொல்கிறதே லேட்டு தான், ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. ஜுஜுட்சு கைசனோட மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்தியாவில். ஸோ டிசம்பர் 3 வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்மளுக்கு ஆல்ரெடி சொன்னது அந்த எக்ஸிக்யூஷன் மூவி தான். ஸோ அது வந்து பெரிய மூவிலாம் கிடையாது. நம்மளுக்கு இருக்க போகிற அடுத்த சீசனில் வரப்போகிற 2 எபிசோடு தூக்கி போட்டு ஒரு மூவியாக மேக் பண்ண போகிறானுங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் இருக்கிற பாதி எபிசோட பாதி பார்ட்லேயும் அடுத்த பார்ட்டில் வந்து நம்மளுடைய சீசன் 3 2 எபிசோடையும் தூக்கி போட்டு ஏதோ கொலாப் பண்ணி ஏதோ மேக்கிங் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி அடித்து நம்மளுக்கு வந்து ஜேஜேகே மூவி வந்து கொடுக்குறானுங்க. ஸோ அந்த 2 எபிசோடு ஒர்த்தாக இருக்கும். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வேணால் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ தமிழ் டப்லாம் நம்மளுக்கு சொல்லலை. ஸோ நம்மளுக்கு இது வேறு சாதாரண ஒரு அந்த எபிசோட்ஸ் தானே. ஸோ எபிசோட்ஸ் நம்மளுக்கு ஜனவரி மாதம் வந்துடும். ஸோ அதுக்கு முந்தினாப்பில் நம்மளுக்கு ஒரு சின்னதாக மூவி மாதிரி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிசம்பர் 3 ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் இதை வந்து தமிழ் டப் பண்ணாது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணலை. ஆனால் இன்னொன்று ஜேஜேகே மூவிக்கு வந்து சுகுணா விசஸ் ஒருத்தர் நம்மளுடைய கோஜோ ஃபைட் வரும். ஸோ அந்த மூவியெல்லாம் தமிழ் டப் பண்ணாட்டினால ரொம்ப ஆதங்கமாக இருக்கும் எனக்கு. ஏன்னா வந்து அந்த மூவிக்காண்டா தமிழ் டப் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கெலாம் தமிழ் டப் வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணும். ஏன்னா டீமன் ஸ்லேயருக்கே கொண்டு வந்துட்டானுங்க. இந்த மூவிலாம் மிகப்பெரிய ஒரு மூவி. ஸோ ஹோல் வேர்ல்டே வந்து காத்துக்கிட்டு இருக்க மூவி. ஸோ அனிமே வேர்ல்டே காத்துக்கிட்டு இருக்க ஒரு மூவின்னு சொல்லிடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மூவி. ஸோ அதுக்கெலாம் தமிழ் டப் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ கொண்டு வரட்டும், ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மூவி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிசம்பர் 3 போய் தேட்டரில் போய் பாருங்க. உங்கள் சினிமா என்ன சினிமா பக்கத்தில் இருக்கோ போய் பாருங்க. ஸோ அடுத்ததான் நம்ம கிரன்ச் ரோல் பக்கத்து நம்ம வண்டியை திருப்பலாம். ஸோ நம்ம கிரன்ச் ரோல் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் அனிமே வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இல்லையா. ஸோ வீக்லி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. ஸோ அதில் வந்து ஒரு சில டைமிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிட்டானுங்கப்பா. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே மண்டே ரிலீஸ் ஆகக்கூடிய மை ஸ்டேட்டஸ் இஸ் அசாசின் அப்படின்னு ஒரு அனிமே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம 11:30 PM வந்து மாற்றிட்டானுங்க. 10:30 PM எப்பவுமே ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு 1 hour வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கானுங்க. 11:30 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அடுத்து மெக்கானிக்கல் மேரேஜ். ஸோ அது வந்து சண்டே ரிலீஸ் ஆகிற அனிமே. ஸோ அது 8:30 PM வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதை வந்து 1 hour வந்து நம்மளுக்கு குறைச்சிருக்கானுங்க. ஸோ 7:30 PM வந்து இனிமேல் ரிலீஸ் ஆக போகுதான். அடுத்து நம்மளுடைய காச்சியா குட்டா. ஸோ அந்த அனிமேக்கும் வந்து சண்டே தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதையுமே எப்போவுமே 10 PM ரிலீஸ் ஆகும். அதை 1 மணி நேரம் நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கானுங்க. இனிமேல் வந்து 9 PM வந்து ரிலீஸ் ஆக போதான். ஸோ இது வந்து சின்ன சேஞ்ச் தான். ஸோ இருந்தாலும் ஸோ ஆல்ரெடி நான் அந்த அனிமே வந்து டைமிங்லாம் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதனால் இப்போ டைமிங்குமே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த அனிமே அப்டேட்டுக்கு போகலாம். அடுத்ததான் நம்ம மை ஹீரோ அகாடமியை பற்றி பேசலாங்க. மை ஹீரோ அகாடமியோட சீசன் 1 to சீசன் 7 வந்து ஸோ இப்போ கரண்ட்டாக நம்மளுடைய ஜிஆர்ட்ஸில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குப்பா. தமிழ் அண்ட் தெலுங்குல ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஹிந்தி தப்பா ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க கதறானுங்க. ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஜிஆர்ட்ஸ்டாரில் இல்லாட்டா என்னப்பா நாங்கள் வந்து கிரன்ச் ரோலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ என்னமோ நம்மளுக்கு இப்போ தமிழ் அண்ட் தெலுங்குல ஆட் பண்ணியிருக்கானுங்க. என்ன ப்ரோ நியூ டப்பா ப்ரோ ரீடப்பா ப்ரோ அப்படிலாம் கேட்டு வராதிங்க. ஆல்ரெடி நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் டப்பு தான். ஸோ அதே டப்பா கொண்டு வந்து நம்ம ஜிஆர்ட்ஸில் வந்து அப்படியே வாங்கி அப்படியே அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு எந்த அஃபீஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய மை ஹீரோ அகாடமி ஸோ இப்போ அஃபீஷியலாக ஒரு பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ செக் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். சீசன் 8 வரும் இல்லையா ப்ரோ, அது இப்போ ப்ரோ வரும் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அது ஸ்டில் இன்னும் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் நம்மளுக்கு தமிழ் டப் ஆட் பண்ணலப்பா. ஸோ மேபி அதுக்கான என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னா, ஸோ இன்னும் சீசன் 8 வந்து ஃபினிஷே ஆகி முடிக்கலை. ஸோ ஃபினிஷ் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது ஃபுல்லாக டப் பண்ணி முடிச்சுட்டு வேணால் நம்ம ஜிஆர்ஸ்டாரில் மொத்தமாக லான்ச் பண்ணுறதுக்கு இன்னும் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்னும் முடியலைன்ற காரணத்தினால அதை இன்னும் ஆட் பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய எபிசோட்ஸ்
கடந்து போச்சு. இனிமே அவங்க டப் பண்ணி ஆரம்பிச்சு தனித்தனியா விட மாட்டானுங்க. ஸோ மொத்தமா ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணுவானுங்க. ஸோ அதனால நம்மளுக்கு சீசன் 8 வந்து ஜாப்பனீஸ்ல பண்ணி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தமிழ் டப் மொத்தமா ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஐடியால இருப்பானுங்க போல இருக்கு. ஆனா ஜியாட்ஸா ஆல்ரெடி தமிழ் டப் அனௌன்ஸ் பண்ணி வச்சிருந்தான். இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஸோ அதனால நம்மளுக்கு மேபி இது கூட ஒரு ரீசனா இருந்திருக்கலாம். ஸோ மொத்தமா முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இருந்திருக்கலாம். ஸோ அதனால வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம சீசன் 8 தமிழ் டப் பார்க்குற மாரி இருக்கும். ஸோ ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததா நம்ம டோரேமான பத்தி பார்த்துடலாங்க. ஸோ டோரேமானோட 45th மூவி வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அந்த மூவி வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்ல ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம். ஸோ இப்போ அந்த மூவிக்கு நியூவாக ஒரு கீ விஷுவல் வந்து லான்ச் பண்ணியிருக்கானுங்கப்பா. ஸோ அதையுமே ஆட் பண்ணுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மூவி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த மூவி தான். ஸோ 90s காலகட்டத்தில் வந்த மூவி. ஸோ அந்த மூவியை மறுபடியும் நம்மளுக்கு ரீஅனிமேட் பண்ணி மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணுறானுங்க. ஸோ இதுக்கு இன்னும் இங்கிலீஷ் டைட்டில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இப்போதைக்கு வச்ச பேர் த நியூ கேஸ்டில் ஆஃப் தி அண்டர் சி டெவில் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கானுங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸும் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த மூவி வரப்போகுது 2026. ஸோ அதை தெரிஞ்சுக்கிங்க. ஏன் டோரேமானுக்கு கண்டென்ட்டே இல்லையாடா, ஏன்டா பழையசையே போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டோரேமானுக்கு கண்டென்ட் எடுக்கணும்னு நினச்சா எவ்வளவோ எடுக்கலாம். ஸோ நியூ மூவி எவ்வளவோ லான்ச் பண்ணலாம். ஸோ டோரேமானோடைய நோபிட்டாவோட பாண்டை காட்டுற மாதிரி எவ்வளவோ மூவி கொண்டு வரலாம்டா. ஸோ அதை விட்டு ஆல்ரெடி உள்ள மூவி வந்து மறுபடியும் ரீஅனிமேட் பண்ணி விடுறதுக்கு ஏன் அவங்களுக்கு என்ன பிடிச்ச கேடான்னு தெரில இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இனிவே வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபைனலி நம்மளுடைய வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துருப்போம். எஸ்பெஷலி நம்மளுடைய நருட்டோ ஷிப்புடனை பற்றியும் பார்த்துருப்போம். ஸோ நருட்டோ ஷிப்புடன் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ரிலீஸ் ஆக போகுதுங்கிற பற்றி. ஸோ அதை வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இத்துடன் உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.